நானும் ஒரு பிகினர் தான். கேக் பண்ணணும் ஆர்வக்கோளாறுல, அதுவும் ட்ரெண்டிங் கேக் பண்ணணுன்ற ஆர்வக்கோளாறுல இறங்கிட்டேன். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா நெறைய சொதப்பல்கள் பண்ணிவிட்டு, இப்படியெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்றதையும் கற்றுக்கிட்டு பண்ண கேக் தான் இந்த கேக்கு. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சமியா ஜோன். நவடேஸ் ட்ரெண்டில் இருக்க கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறது. அதுதான் போலராய்ட் கேக்கு. இது பண்ணுறதுக்கு நம்ம பேசிக் திங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். சாட் மசாலா பேக்கெட்ஸ் இருக்கும். அதில் சின்ன பேக்கெட்டை நம்ம ஒன்று எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் கேக் ஈஸி வேல பண்ண போகிறேன். கேக் டின்னில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாட் மசாலா பாக்ஸை வைக்கிறோம். அது கவர் ஆகிற மாதிரி இந்த கார்ட்போர்டை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த கார்ட்போர்ட் சைஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்ம ஃபோட்டோ வைக்க போகிறோம். ஸோ அது டேமேஜ் ஆகாத மாதிரி இருக்கணுன்றதுக்காக நம்ம சில்வர் ஃபாயிலில் ரேப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே வைக்க போகிற ஃபோட்டோவை அதுக்கேற்ற அளவில் நம்ம கட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பிளாஸ்டிக் கவரால் நம்ம ரோல் பண்ணிவிட்டு தான் உள்ளே வைக்க போகிறோம். நம்ம க்ரீம்லாம் அப்ளை பண்ணும்போது அதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது. ஈஸியாக ஃப்ளெக்சிபிள் வேல அந்த ஃபோட்டோ வரா மாதிரி அந்த சைஸில் நம்ம கரெக்டாக கட் பண்ணி நம்ம பாக்ஸ்குள்ளே வைக்க போகிறோம். மோல்டில் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கார்ட்போர்டை சில்வர் ஃபாயிலால் நம்ம ரேப் பண்ணி வைக்க போகிறோம். இது பேக் பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். கார்ட்போர்டை சில்வர் ஃபாயிலால் நல்லா ரேப் பண்ணியாச்சு. இப்போ எங்கே வைக்கணுமோ அந்த பொசிஷனில் நம்ம மோல்டில் வச்சிடுறோம். இப்போ நம்மளோட மோல்டு ரெடி ஆயிடுச்சு. மோல்டு என்னவோ நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் ஒரு சொதப்பல் பண்ணிட்டேன். நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா என்னன்னு தெரியல. இந்த கார்ட்போர்டோட சைஸ் மோல்டோட சைஸோட ஜாஸ்தியாக இருக்குது. வடிவேல் ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி கொண்டையை மறைக்க மறந்துட்டேன். நான் அதை கட் பண்ண மறந்துட்டேன். அது பின்னாடி எனக்கு என்ன பண்ணுச்சு நீங்கள் போக போக பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம 4 முட்டை எடுத்துருக்கோம். இதோட வெள்ளைக்கரு தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம். மஞ்சக்கரு தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த வெள்ளைக்கரோட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது கூட நம்ம ஒரு 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணுறோம். உங்களுக்கு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ண உங்களுக்கு நல்லா ஃப்ளப்பியாக வரும். நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டோன்னு நம்ம மஞ்சக்கரு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ண போகிறோம். மஞ்சக்கரு ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்பேட்டுலா அல்லது ஹேண்ட் பீட்டர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண போகிறது சாக்லேட் கேக்கு. இதுக்கான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நம்ம அரிப்பு வச்சுக்கணும். எல்லாமே அரிச்சு தான் எடுத்துக்கணும். 2/3 கப் மைதா நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2/3 கப்னால் கன்ஃபியூஸாக இருக்கும் உங்களுக்கு. 1/2 கப் மைதா, 2 பெரிய டேபிள் ஸ்பூன் மைதா, 2 சின்ன டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அரிச்சிக்கிறோம். மைதா கூட நம்ம ஒரு 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா அரிச்சு எடுத்துக்கிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த எக் பேட்டரோட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாகிட்டே வரும். நீங்கள் கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரிப்பன் கன்சிஸ்டன்சி. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. மோல்டோட பேஸில் நம்ம பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலால் க்ரீஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம பேட்டரை ஆட் பண்ணுறோம். எப்படி வருது பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இதை நம்ம பேக் பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தை நான் செலக்ட் பண்ணி அதில் வச்சுருக்கேன். கீழே நான் மண் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டாண்டு வச்சேன்னா இப்போ நான் பண்ண தப்பு இப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சொதப்பலோட ரிசல்ட்டை பாருங்கள். இந்த கார்ட்போர்டு ஹைட்டாக இருக்கிறதுனால என்னால் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ண முடியல. ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. அப்போ தான் மேலே ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ண முடியுது. 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பேக் ஆகிடுச்சா பார்க்கலாம். டூத் பிக் நல்லா க்ளீனாக வந்திருக்கு. இப்போ நான் டீமோல்ட் பண்ணுறேன். 2வது சொதப்பலோட ரிசல்ட்டை பாருங்கள். மண் போட்டுட்டு நான் கீழே வச்சதுனால
அந்த பிளேட் நான் யூஸ் பண்ணது வந்து கீழே கொஞ்சம் மேடாக இருக்கும் அந்த சென்டர் பார்ட் ஒண்டி. ஸோ அதனால் அந்த பார்ட் ஒண்டி எனக்கு லைட்டாக வந்து கருகுனா மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் நல்ல வேலை உள்ளெல்லாம் ஒன்றும் ஆகலை. அதுதான் என்னோடய செகண்ட் சொதப்பல். இந்த தப்புக்கள்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. கேக்கில் அன்ஈவன் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம 3 லேயர்ஸாக இது வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது 3வது சொதப்பல் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஜாலிதார் அப்படின்வாங்க. நல்லா ஓட்ட ஓட்டையாக இருக்குது, ஜாலி தெரிகிற மாதிரி. இது வந்து இவ்வளோ வரக்கூடாது. நல்லா ஃபைனாக வெந்திருக்கு. சாக்லேட் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, நான் வந்து நல்லா டேப் பண்ணல. இந்த சைட் கார்ட்போர்ட் வச்சுருக்கேன், எங்கன்னா அங்கே போயிட போதா கேக் பேட்டருன்னு சொல்லிட்டு மெதுவாக நான் வந்து டேப் பண்ணதில் உங்களுக்கு வந்து அந்த ஏர் பபிள்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் ஜாஸ்தியாக தெரியுது. கேக்கோட டாப் லேயரை நம்ம பேஸாக யூஸ் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பால் சோக் பண்ணிவிட்டு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். அதுக்கு மேலே செகண்ட் லேயரை வச்சுட்டு அதையும் சுகர் சிரப்பால் சோக் பண்ணிவிட்டு மேலே க்ரீமால் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். நம்ம கேக் லேயர்ஸில் இப்போ அந்த பாக்ஸை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம் சென்டராக. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த பாக்ஸ் சைஸில் கேக்கை வந்து கட் பண்ணி அந்த பார்ட்டை நம்ம எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு இந்த பாக்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். பாக்ஸ் சைடில் இருக்க பார்ட்டில் நம்ம சுகர் சிரப் வந்து சோக் பண்ணிவிட்டு க்ரீம் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபைனல் டாப் பார்ட்டை வந்து மேலே வைக்க போகிறோம். எப்போவுமே கேக்கில் வந்து கேக்கோட பேஸ் தான் நம்ம வந்து டாப் பார்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து அதை தான் நம்ம டாப் பார்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் பண்ண 4th சொதப்பலோட அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு நடுவில் அந்த லைட்டாக அந்த கருகுனா மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த பார்ட் வந்திருக்கு மேலே. ஆனால் உங்களுக்கு வந்து உள்ளெல்லாம் ஒன்றும் ஆகாததுனால நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறேன். அதையும் சுகர் சிரப்பால் லைட்டாக நம்ம சோக் பண்ணிவிட்டு மேலே க்ரீம் அப்ளை பண்ணுறோம். க்ரீமை ஈவனாக நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எல்லா இடம் கவர் ஆகிற மாதிரி பண்ணுறோம். இப்போ கேக்கை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், அது செட் ஆகிறதுக்காக. ஃபைனல் கவரப்பாக நான் ப்ளூ கலர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் லிக்விட் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக்கை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபைனல் கவரப் பண்ண போகிறோம். ப்ளூ க்ரீம் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம வந்து மேலே அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஈவனாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸ்பேட்டலா வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். நல்லா ஈவனாக நம்ம திக் கோட்டிங் நல்லா கொடுத்துக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத வந்து நம்ம அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போலராய்ட் கேக்கில் நம்ம வந்து ஃபோட்டோ வர பிளேஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். கேமரா பொசிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லிட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். இது ஃபாண்டன்ட்டில் செய்வாங்க, சிலவங்க க்ரீமில் செய்வாங்க. நான் அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஃபாண்டன்ட் செஞ்சேன், ஏன்னா க்ளே ஒர்க் தெரியுமே, ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு பெரிய சொதப்பலாக வந்துச்சு. அதுதான் 5வது சொதப்பல். ஏன்னா சுகர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டதுனால அது வந்து ஃபாண்டன்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருந்தது. இந்த ஹார்ட் மோல்டு இருந்ததுனால நான் தப்பிச்சிக்கிட்டேன். கொஞ்சம் 2-3 ஹார்ட்ஸ் ஒண்டி பண்ணிவிட்டு மற்றதை வந்து யூஸ் பண்ண முடியல, என்னால் வேஸ்ட்டாக தான் போச்சு. க்ரீம் எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணி எப்படியோ ஸ்மூத் பண்ணி ஒரு அழகான கேக் ஷேப் ஏதோ கொண்டு வந்துட்டேன். ஒரு 80% கொண்டு வந்துட்டேன்னு வைங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும், கேமரா ஹைலைட் ஸ்லிட்ஸ் எல்லாத்தையும். ஸோ அதை வந்து க்ரீம் வச்சுட்டு ஒயிட் க்ரீம் வச்சு நான் அந்த பாத்வே எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டேன். கேக்குக்கு வெளியே இருக்க எக்ஸ்ட்ரா க்ரீம்ஸ் எல்லாத்தையும் அப்புறம் வைப் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம ஃபாண்டன்ட்டில் பண்ண குட்டி குட்டி ஹார்ட்ஸ் எல்லாத்தையும் அங்கங்கே வச்சு நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணேன் நான். இது நீங்கள் வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்லலாம், இல்லை ஃபாதர்ஸ் டே விஷஸ் சொல்லலாம். எந்த விஷஸ் வேணாலும் நீங்கள் வந்து அங்கே எழுதலாம். நான் சும்மா இது வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே விஷஸ்ன்ன மாதிரி காமிக்கிற மாதிரி அந்த டேக் இருந்ததுனால அங்கே இன்சர்ட் பண்ணி வச்சேன். கேமராவை கிளிக் பண்ணோன்னே எப்படி ஃபோட்டோ வருது பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். நம்மளோட ட்ரெண்டிங்
போலராய்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பிக்னர்ஸ்க்கும் இது யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பண்ண தப்ப நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு டேஸ்டியான கேக் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.